பிரான்ஸ் ரூபன் உட்பட முக்கியமான 4 பாதாள உலக குழு உறுப்பினர்களுடைய ரகசிய திட்டம் ஒன்று அம்பலமாகி இருக்கிறது. இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்றை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது பெண் சட்டத்திரணி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்ற சம்பவம் தொடர்பாக அவா சம்பந்தப்பட்ட வழக்கு ஒன்று இன்று நீதிமன்றத்தில் நடந்தது. அதிலே புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர். அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்கின்றார். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு என்று சொல்லி ஒரு மோசடி சம்பவம் ஒன்று நடைபெறுகிறது. அனைவரும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு மோசடி சம்பவம். எனவே இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் 2 பேர் ரகசியம் கதைக்கினோம். அதாவது நாமல் ராஜபக்ச பற்றின ஒரு முக்கியமான ரகசியம் ஒன்று கதைக்கினோம். என்ன ரகசியம் கதைக்கணும் என்றதை அந்த பகுதியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இன்றைக்கு ஒரு குரல் பதிவு ஒன்று வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. ஒரு குரல் பதிவு. அந்த குரல் பதிவில் 4 பேர் கதைக்கினம். 4 பேரும் மிக ஆபத்தான தேடப்படுகின்ற பாதாள உலக குழு ஆக்கள், பாதாள உலக குழுக்களினுடைய தலைவர்கள் என்று சொல்லலாம். மொத்தம் 22 நிமிஷம் அந்த குரல் பதிவு இருக்குது. அதில் கதைக்கிறாக்கள் 4 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் பிரான்ஸ் ரூபன். இந்த பிரான்ஸ் ரூபன் என்ற பேர் இதுக்கு முதலும் செய்திகளில் அடிக்கடி அடிபடுது. நான் நினைக்கிறேன் பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதாள உலக குழு உறுப்பினர் போல இருக்குது பிரான்ஸ் ரூபன். அடுத்தவர் ரசல் ஸ்மித் என்று சொல்லப்படுற ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர். இன்னும் ஒருத்தர் யூகே குடுலால், யூகேல இருக்கார் போலருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒருத்தர் வெள்ளே சாரங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து நினைக்கிறேன் கான்ஃபரன்ஸ் காலில் கதைச்சிப்பினம் போலருக்கு. மொத்தம் 22 நிமிஷம் கதைக்கினம். அதில் என்ன கதைக்கணும்னு சொன்னால், இந்த மாதிரி போலீஸ் எங்களை தேடிக்கொண்டிருக்குது, போலீஸ் எங்களை நெருங்கிட்டது, எங்களுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த நேரமும் நாங்கள் கைது செய்யப்படலாம், அதெல்லாம் நாங்கள் இப்படி இருந்தோம் என்று சொன்னால் பிழைச்சி போயிடும், நாங்கள் ஏதாவது மாற்று திட்டங்கள் போடணும், புதுசாக ஏதாவது செய்யணும் என்று சொல்லி தங்களுக்குள்ள கதைக்கினோம். அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய மனைவிமார் பிள்ளைகள் எல்லோரும் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்கு என்று சொல்லி எல்லாம் கதைக்கினோம். அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஐக்கிய அரபு அமீரகம் இருக்குதானே, UAE, அங்கே இருந்து இலங்கைக்கு வர சுற்றுலா பயணிகள் இருக்கணும் தானே, அவையில இலங்கையில் வச்சு தாக்கோணும் என்று சொல்லியும் இதில் கதைப்பட்டு இருக்குது. ஏன் அப்படி காய்ச்சவை என்று சொன்னால், இந்த 4 பேரில் ஒரு ஆள் வெள்ளே சாரங்க என்று சொல்லி அவர் துபாயில் பிடிபட்டவராம். துபாயில் பிடிக்கக்குள்ள துபாய் போலீஸ் அவருக்கு அடிச்சிருக்குது. அப்போ அவருக்கு துபாய் போலீஸில் கோபம். எனவே துபாய் போலீஸை பழி வாங்கணுமென்றக்காக துபாயில் இருந்து இலங்கைக்கு வர மக்களை சாதாரண மக்களை இலங்கையில் வச்சு தாக்கணும் என்று சொல்லி அந்த ஒளிப்பதிவில் காய்ச்சிருக்கணும். இப்படியாக பல திட்டங்களை போடினோம். எங்களுக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்குது, போலீஸ் எந்த நேரங்களை பிடிக்கலாம், எனவே நாங்கள் எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் என்று சொல்லி மொத்தம் 22 நிமிஷம் கான்ஃபரன்ஸ் காலில் காய்ச்சிருக்கணும். அதை யாரோ ஒளிப்பதிவு செய்து வெளியில் விட்டாச்சு. இப்போ எல்லா இடம் மிக வைரலாக அது பரவி கொண்டிருக்குது. இது சம்பந்தமாக போலீசார் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே பாதாள உலக குழுக்காரர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது, இந்த உலகத்தின் எந்த மூலையில் தாங்கள் இருந்தாலும் தங்களுக்கு ஆபத்து நெருங்கி கொண்டு வருதுன்றது அவைக்கு நல்ல வடிவாக தெரிஞ்சிருக்குது. அதால் தான் இப்போ 4 பேர் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் காலில் காய்ச்சிருக்கணும். நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஆறுதலுக்காக காய்ச்சிருப்பினம் போல இருக்குது. இப்போ அந்த ஒளிப்பதிவு வெளியே வந்திருக்கிறது. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அதே நேரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்றைக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் பிரதம நீதவான் அசங்க எஸ் போதராக்காம அவருக்கு ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன தகவல் என்று சொன்னால், போன வருஷம் கொழும்பில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு கொலை சம்பவம் கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை சம்பவம். கிட்டத்தட்ட இதே கால பகுதியில், அதாவது போன வருஷம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி, இந்த மாதம் 19ஆம் தேதி 1 வருஷம் ஆகுது. கணேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர். அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட செவ்வந்திக்கும் டில்ஷானுக்கும் பின்னுக்கு இருந்து உதவி செய்தது ஒரு சட்டத்தரணி, ஒரு பெண் சட்டத்தரணி. அவாவினுடைய பேர் தாமரகுமாரி அபேரத்தின. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவா தான் தாமரகுமார அபேரத்தின. இவா என்ன உதவி செய்தவான்னு சொன்னால், அந்த சட்ட புத்தகம் இருக்குது தானே, துவக்க மறைச்சு கொண்டு வந்துச்சுனா அந்த சட்ட புத்தகத்தை கொடுத்தது. 2 சட்ட புத்தகங்கள் கொடுத்துக்கிறா. அது முதலாவது. 2வது அவர்களுடைய காரில் ஒட்டுறதுக்கு அந்த சட்டத்திறனிகளுக்குரிய அந்த ஸ்டிக்கர் இருக்குது தானே, அந்த ஸ்டிக்கரை கொடுத்துக்கிறா. கூட காரில் ஒட்டி போட்டு நீங்கள் காரில் போனீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கும் சந்தேகம் வரான்னு சொல்லி ஸ்டிக்கரை கொடுத்துக்கிறா. 3வது தன்னுடைய அடையாள அட்டை ஐசியை கொடுத்து சொல்லிக்கிறா, இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஐசியை நீங்களும் தயாரிச்செடுங்கன்னு சொல்லிக்கிறா. டூப்ளிகேட் தயாரிக்கக்குள்ள என்னுடைய பேர்களுக்கு மாறிக்கறி போட்டுறாதீங்க, எல்லாம் ஃபுல்லாக எடிட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தவா. ஆனால் அவையல் வாங்கி கொண்டு போயிட்டு எடிட் பண்ணியக்குள்ள
பேரெல்லாம் சரியாக மாற்றி பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து சரியாக தான் மாற்றினவே, ஒரு பிரச்சனையுமே இல்லை. கீழே வந்து சைன் இருக்குன்னு தானே, அந்த சைனை வந்து மாற்ற மறந்து போயிட்டோம். பிறகு போலீஸ் வண்டி செக் பண்ணி பார்த்தா அந்த கள்ள ஐசியிலையும் இவாவினுடைய ஒரிஜினல் ஐசியில் இருந்ததும் ஒரே கையெழுத்து. அதில் பிடிபட்டு போனா. அந்த சொல்லி மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறக்கிறேன்னு சொல்லி அதுதான் இது கையெழுத்தை வந்து மறந்து போயிட்டோம். அதால் வந்து பிடிபட்டு போயிட்டா. இப்போ வந்து பயங்கரவாத தடை சட்டத்துங்களாம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் நீண்ட காலமாக. அப்போ இன்றைக்கு வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் வந்து சொன்ன என்னன்னு சொன்னால், அவா பாவிச்ச ஒரு கார் ஒன்றை தாங்கள் கைப்பற்றிருக்கிறோம் என்று சொல்லி சிஐடி வந்து பிடிச்சிருக்கு அந்த காரை. அந்த கார் வந்து 2.5 கோடி ரூபாய் பெறுமதியான ஹோண்டா காராம். இவ என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த காரை வாங்கி தன்னுடைய காசை கொடுத்து வாங்கி வேறொரு ஆளுடைய பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறா, பிடிபடக்கூடாதுக்காக. இவ தான் அந்த காரை ஓடி திரிஞ்சுக்கிறா, இவ தான் பாவிச்சிருக்கிறா. ஆனால் வேறொரு ஆளுடைய பேரில் வந்து அந்த கார் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சிஐடி கூப்பிட்டு கேட்டிருக்குது, ஆறாவது காரை வாங்கி வேறு யாரையும் பேரில் பதிவினமா, அப்படி என்ன அவசியம் வந்தது? அப்போ அதுக்கு பின்னால் இன்னமும் ஒரு கள்ளத்தனம் இருக்குது என்று சொல்லி சிஐடி விசாரணை நடத்திக்குள்ள சொல்லிக்கிறா. ஓம் அதை என்னுடைய காசில் நான் தான் வாங்கினான், இந்த மாதிரி பிடிபடாமல் இருக்கிறதுக்காக வேறு ஆளுடைய பேரில் பதிவு செய்தான்னு சொல்லி. அப்போ சிஐடி கேட்டுக்கு காசு எங்கேருந்து வந்தேன்னு சொல்லி அப்போ உண்மையை வந்து ஒப்புக்கொண்டுட்டா. சாதாரண ஒரு லோயர் வேலை மட்டும் பார்த்து இவ்வளோ காசு உழைக்க முடியாதானே? 2.5 கோடி ரூபாய் ரெடி கேஷுக்கு கார் வேண்டலாமா? வேண்ட முடியாது தானே? எனவே இவாக்கு வந்து பாதாள உலக குழுவை சேர்ந்த ஆக்கள் வந்து காசு கொடுத்துருக்கணும். காசை கொடுத்து காரியங்களை சாதிச்சிருக்கணும். அதை வந்து ஒத்துக்கொண்டுட்டா. இந்த தகவல்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவால் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாமரை தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யோசிச்சு பார்த்தோம் மட்டும் சொன்னால், இந்த சம்பவத்தில் வந்து நேரடியாக ஈடுபட்டது, நீதிமன்றத்துக்குள்ள போய் ஈடுபட்டது வந்து செவ்வந்தி, பின்னுக்கு இருந்து உதவி செய்தது வந்து தாமரை. எனவே நல்ல நல்ல பூக்கள பெயர்களை வச்சுக்கொண்டு செய்த வேலைகள் மட்டும் பயங்கரமான வேலைகள் தானே. பூசா சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் இன்று போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கார். இன்றைக்கு காலமே என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால், பூசா சிறைச்சாலையில் வேலை செய்கிற அதிகாரிகள் இருப்பினும் தானே வெளியிலேருந்து தானே விரும்பினோம் வேலைக்கு எப்படியும். அப்போ இன்றைக்கு காலமாக வேலைக்கு வந்த அந்த டீமை வந்து செக் பண்ணியிருக்கணும் சந்தேகத்தின் அடிப்படையில். ஏன்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் சிறைச்சாலைக்குள்ளே வந்து கையடக்க தொலைபேசிகள் வருது, போதைப் பொருட்கள் தாராளமாக புழங்குது. என்னென்று புழங்கும்? என்ன வானத்திலேருந்து கொட்டுதா? இல்லை தானே. அப்போ வேலைக்கு போகிறார்கள், வெளியிலே இருந்து சிறைச்சாலைக்கு டெய்லி போயிட்டு வாரார்கள். இந்த பணியாளர்கள் தான் கொண்டே குடிக்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை தானே. எனவே இன்றைக்கு வந்து எல்லாரையும் செக் பண்ணது. இன்றைக்கு வேலைக்கு வந்த முழு பேரையும் செக் பண்ணி பார்த்தா அதில் ஒருத்தர், ஒரு அதிகாரி, அவருக்கு வந்து 35 வயசு. அவர்கிட்ட இருந்து மொத்தம் 7 கிராமும் 180 மில்லிகிராமும் 7 கிராமும் 180 மில்லிகிராமும் அளவுள்ள ஹெரோயின் போதைப் பொருளை கொண்டு வேலைக்கு போயிருக்கார். வேலைக்கு போய் எதுக்கு போதைப் பொருளை கொண்டு போகணும்? அவசியம் இல்லையே. எனவே கொண்டு போயிட்டு உள்ளுக்குள்ள யாருக்கோ கொடுக்கறதுக்கு கொண்டு போயிருக்கார், பிடிபட்டு போயிட்டார். இப்போ உடனடியாக அவர் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கார். 35 வயதுடைய இந்த அதிகாரி வந்து எல்லாவெல்ல பகுதியை சேர்ந்தவராம். எனவே இனிமேலும் அவருக்கு பூசா சிறைச்சாலையில் வேலை கிடைக்காது. இதோடு அவர்கிட்ட வேலையும் போச்சுது. இனி அவர் அதிகாரி கிடையாது, சிறைக்குள்ள மற்ற கைதிகளோட போய் இருக்க வேண்டிய சக கைதியாக மாறியிருக்கிறார். தேவையாயது. இலங்கையினுடைய வரலாற்றில் முதலாவது பெண் கணக்காய்வாளர் நாயகம் தன்னுடைய கடமைகளை இன்று பொறுப்பேற்றிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கணக்காய்வாளர் நாயகமாக கடந்த 3ஆம் தேதி சாமுதிகா ஜெயரத்ன, ஏற்கனவே சிரேஷ்ட பிரதி கணக்காய்வாளர் நாயகமாக அவ பணியாற்றியிருந்தவா. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இவாவினுடைய பேரை வந்து பரிந்துரை செய்திருந்தவர். பிறகு அரசியலமைப்பு சபை வந்து அதை ஏற்றுக்கொண்டு புதிய கணக்காய்வாளர் நாயகமாக சாமுதிகா ஜெயரத்னவை வந்து நியமித்திருந்தார்கள். இன்றைக்கு வந்து பாராளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன முன்னிலையில் ரகசிய காப்பு பிரமாணம், சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டார் புதிய கணக்காய்வாளர் நாயகம். இலங்கையினுடைய 42வது கணக்காய்வாளர் நாயகமாக இவர் பொறுப்பேற்றிருக்கின்றார். அத்துடன் இலங்கையினுடைய வரலாற்றில் முதலாவது பெண் கணக்காய்வாளர் நாயகமாகவும் பொறுப்பேற்றிருக்கின்றார். எனவே இன்று முதல் அவர் தன்னுடைய கடமைகளை ஆரம்பிக்கின்றார். எனவே இவருடைய பேரும் வந்து வரலாற்றில் கண்டிப்பாக பதியப்படும். இலங்கையினுடைய முதலாவது பெண் பிரதமர், இலங்கையினுடைய முதலாவது பெண் ஜனாதிபதி, அந்த மாதிரி அந்த வரிசையில் வந்து இலங்கையினுடைய முதலாவது பெண் கணக்காய்வாளர் நாயகம், ஆடிட்டர் ஜெனரல், மிகப்பெரிய ஒரு பதவி தானே ஆடிட்டர் ஜெனரல். எனவே அந்த பதவிக்கு வந்து சாமுதிகா ஜெயரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு, உடனடி வேலைவாய்ப்பு, கவர்ச்சிகரமான சம்பளம் வழங்கப்படும், இப்படி ஒரு போலியான விளம்பரம் உண்டு சமூக வலைத்தளங்களையும் வாட்ஸ்அப் குரூப்புகளையும் வந்து பரவி கொண்டிருக்காம். இலங்கையில் இருக்கிற மக்களை இலக்கு வைத்து இந்த தகவல்கள் பரப்பப்படுதாம். எனவே தாயகத்திலிருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தயவு செய்து அவதானமாக இருக்கணும். உங்களுடைய இன்பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஏதாவது விளம்பரங்கள் வந்தால் தயவு செய்து அதை ஓப்பன் பண்ண வேண்டாம். அது உண்மை கிடையாது.
அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இளைஞர் அலுவல்கள் விளையாட்டு அமைச்சு, இளைஞர் அலுவல்கள் விளையாட்டு அமைச்சிருக்கிறது தானே, அவையெல்லாம் இந்த வேலை வாய்ப்புகளை வழங்கினமாம், நல்ல சம்பளம் கொடுக்கணுமாம், உடனடி வேலை வாய்ப்பாம் என்று சொல்லி ஒரு ஆளுடைய பேரையும் போட்டு அவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் போட்டு அக்கவுண்ட் நம்பரும் போட்டிருக்குது. இவர் இளைஞர் அலுவல்கள் விளையாட்டு அமைச்சில் முக்கியமான அதிகாரி. எனவே இவருடைய வங்கி கணக்குக்கு நீங்கள் அட்வான்ஸை போடுங்க, உடனடியாக காசை போடுங்க. போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம், நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது கன்ஃபார்ம் என்று சொல்லி தகவல் போடினமாம். இப்போ இளைஞர் அலுவல்கள் விளையாட்டு அமைச்சு சொல்லியிருக்குது, அந்த விளம்பரத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, நாங்கள் வெளிநாட்டில் வேலை எடுத்து கொடுக்குற வேலைங்கிற வேலையே இல்லை, எனவே அதை நம்பாதீர்கள் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். எனவே அன்பான உறவுகளை, உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது விளம்பரங்கள் வந்திருந்தால் அதை நம்ப வேண்டாம், அது போலியான ஒரு விளம்பரம். அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி. இன்றைக்கு கருத்தோவியத்துக்கு பதிலாக 2 பேர் கதைக்கிற ஒரு ரகசியம் பார்ப்போம். உஸ் என்ற பகுதியில் 2 பேர் ரகசியம் கதைக்கணும். இது தமிழன் பத்திரிகையில் வந்தது. தமிழன் பத்திரிகைக்கு நன்றி. என்ன கதைக்கணும்ன்றதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அதாவது, நாமல் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டா அதுக்கு பிறகு மொட்டு கட்சி யார் நடத்துறது? யாராவது ஒரு ஆள் பொறுப்படுத்த நடக்கத்தானே வேணும். அப்போ கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர் எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருக்காராம், ஒருவேளை நாமலை கைது செய்து ஜெயிலுக்குள்ளே போட்டால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நான் கட்சியை பார்த்துக்கொள்வேன், என்கிட்ட தேவையான காசு எல்லாம் இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை, என்னை நம்பி பின்னால் வாங்குவோன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருக்காராம். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரமுகர். அவர் முன்னாள் படை தளபதியாம், இராணுவத்தில் இருந்துக்கார் போடக்கு, தளபதியாக இருந்துக்கார் போடக்கு, அப்புறம் இராணுவத்திலேருந்து விலகி இப்போ மொட்டு கட்சியில் சேர்ந்துக்கார். ஆறாளுன்னு தெரியல, பேர் சொல்லப்படையில். அவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லி கொண்டிருக்காராம், இதுங்க நாமல் ராஜபக்ச கைது செய்யட்டும், அதுக்கு பிறகு நான் என்னுடைய விளையாட்டை காட்டுறேன்னு சொல்லி. அந்த கதை இப்போ கட்சி மேலிடத்துக்கு போயிட்டாம், நாமல் ராஜபக்ச காதில் விழுந்துட்டு தான். எனவே இப்போ அவர்கள் சரியான கடுப்பில் இருக்கிறார்களாம் என்று சொல்லி இவை 2 பேரும் ரகசியம் கதைக்கணும் உஸ் என்ற பகுதியில். எனவே இந்த ரகசியம் சில உண்மையாக கூட இருக்கலாம். ஏனென்றால் கட்சிக்குள்ளேயே ஆக்கள் இருக்கணும், எப்போ நாமல் ராஜபக்ச பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடுவினோம், அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்கலாம் என்று சொல்லி கட்சிக்குள்ளேயே ஆக்கள் இருக்கணும். எனவே இந்த மாதிரியான ஆக்களை வச்சுக்கொண்டு தான் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வரப்போறார் போலருக்கு. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு ரகசிய துணுக்கு மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.